வெள்ளை கொண்ட கடலை வச்சு ஒரு கட்லெட் தான், அதுவும் சீஸ் ஸ்டஃப் பண்ணி குழந்தைகிட்ட கொடுத்தா இன்னும் விருப்பமாக சாப்பிட்ருவாங்க. இன்றைக்கி அதுதான் பண்ணேன். வெள்ளை கொண்ட கடலையை நல்லா ஊற வச்சு ஒரு குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கடல மாவு சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி நம்ம உள்ள சீஸை ஸ்டஃப் பண்ணி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போது தோசைகளை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம உருட்டி வச்ச பாலை இந்த மாதிரி கையில் தட்டி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். கட்லெட் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், கட்லெட் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த ஒரு சூப்பரான